இப்போ வந்து வெளி உலகத்தில் தெரிஞ்சனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என் குழந்தையால. Sunland Refined Sunflower Oil and Jayachandran presents behind its Mother's Day celebration. Supported by Chennai Samartha International Aviation and Hotel Management College, K. Chinadurai & Co., Sri Kumaran Thangamaligai, KPG Trips, powered by Vinayaka Mission School of Allied Health Sciences. Location partner, League Hotels and Banquets, Arumbakam. எனக்கு எல்லாமே கிஃப்டோடு தான் கிடைச்சிது. எனக்கு வந்து நகை பணம் காசு எதுவுமே வேணாம். எங்கள் ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி. ரிலேட்டிவ்லாம் வருவாங்க, எங்களை பார்க்க மாட்டோம். ஏன்னா பணம் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு இன்விடேஷன் கூட வைக்க மாட்டாங்க நாங்கள் கஷ்டப்படுறவங்கன்ட்டு, இப்படி ஒதுக்குவாங்க. இப்போ வந்து பல பேர் கல்யாணத்துக்கு இவனு இன்வைட் பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்தால் நல்லா இருக்கும், அந்த கல்யாணம் கலகலன்னு இருக்கும், நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க. இப்போ வந்து எங்களுக்கு சொந்த மதம் இல்லைன்ற இதுவே இல்லை. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இவன் சம்பாதிச்ச அத்தனையும் நாங்கள் பாதி வெளியே தான் கொடுத்துருக்கோம் நோம்புல. எனக்கு வந்து எஜுகேஷன் கம்மின்றதால என்னால் இந்த பிளாட்ஃபார்மில் வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து ஈஸியாக என் பையன் எனக்கு வே கிளியர் ஆக்கி விட்டான். இப்போ அவனை தேடி நான் போயிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ தான் கொஞ்சம் கெத்தாக நிற்கிறாரா. எல்லாரும் சொல்கிறாங்க நீ இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டி, இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டி, இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க குண்டா இருக்கேன் குண்டா இருக்கேன்ட்டு. இவன் சொல்லுவான் அம்மா இப்படி ஏமா சொல்கிறாங்க குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டான். 1000 20,000 30,000 காலுங்க எங்களுக்கு அன்னைக்கு. நீ ஏன்ப்பா ஃபீல் பண்ணுற, நாங்கள் இருக்கும்போது ஏன் ஃபீல் பண்ணுற சொல்கிறவங்க சொல்லுவாங்க தான். அதை பிஹைண்ட் வழங்கும் மதர்ஸ் டே செலிப்ரேஷனில் இப்போ நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட போகிறது டிஜிட்டல் உலகத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கிற சோஃபா பாய் ரசூல் அவர்களும் அவங்களுடைய மதர் நாசியா அவர்களையும் வெல்கம் பண்ணிடலாம். ப்ளீஸ் வாங்க. ரசூல், வைரல் கிட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? சூப்பராக இருக்கேன். எங்கே திரும்பினாலும் ரசூல் ரசூல் ரசூல், சோஃபா பாய் சோஃபா பாய் சோஃபா பாய். வீட்டில் சோஃபா பார்க்கும்போது க்ளீன் பண்ணும்போதெல்லாம் உன் ஃபேஸ் ஞாபகத்தில் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர ஒரு விஷயம். திடீர்னு அந்த வைரல் ஆகிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அப்படி படார்னு அந்த மாதிரி வைரல் ஆனோடனே உனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு தாட், அந்த ஒரு ஃபீல், அது எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சா, இல்லை என்ன இது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சா, எப்படி இருந்தது? ஒன்றுமே எனக்கு தெரியல. ஒன்றுமே தெரியாது? ஒன்றுமே தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க நீ இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டி, இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டி, இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபேமஸாக என்னன்னே எனக்கு தெரியல. ஓகே, என்னன்னே தெரியல. அப்புறம் தான் எல்லோரும் சொல்ல தான் புரிஞ்சுக்கிட்டேன். இது நான் ஃபேமஸாக இருக்கேன்னு நினச்சி புரிஞ்சுட்டே தான் அப்புறம் எல்லாத்துலேயும் வரது எல்லாம் பண்ணுறேன். ஓ, ஒரு சின்ன வயசுலேயே டவுன் டு வர்த்தாக இருக்க. ஓகே, வெளில போய் பார்த்தா தெரியும் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா அது, சின்ன வயசுல இது கிடைக்கிறது. நீங்கள் எவ்வளோ ஹாப்பிமா? நம்ம பையன் சின்ன வயசில் என்னவோ பெருசாகணும், இப்படி பண்ணணும், அப்படி போகணும், நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் சின்ன வயசுலேயே அந்த நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஏன்னா இவன் வந்து அவ்வளோ தவம் இருந்து பெற்ற குழந்தை. ஏன்னா நான் நிறைய ஃபஸ்ட்டே ஒரு நீயா நான் ஷோவில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவன் வயிற்றில் தங்குனதுலேருந்து இப்போ நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவீங்க இல்லையா, அது மாதிரி நான் அல்லாஹூ எழுதினேன். ஒவ்வொரு அல்லாஹூ வார்த்தையில் பொறுக்கணும் அந்த குழந்தை எனக்கு. ஏன்னா ஆம்பளை குழந்தை பொறுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு குழந்தைய ஆம்பளை குழந்தை இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பொம்பளை குழந்தை பிறந்தா. ஆனால் ரெண்டாவது வந்து ஆம்பளை குழந்தை பிறக்கணும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 2 பொம்பளை குழந்தைங்க. அதால் எங்கள் அம்மா ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆம்பளை குழந்தை ஒரு பொம்பளை குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் அங்கே அந்த வகரால 2 பொம்பளை பசங்க. அதால் எங்கள் அம்மாவை எதுலேயும் சேர்க்க மாட்டாங்க, ஒரு தனி இதாக பார்ப்பாங்க. அது மாதிரி எனக்கு நந்துடக்கூடாது, எனக்கு 2வது ஆம்பளை குழந்தையாக தான் பொறுக்கணுன்ட்டு ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ்வுலேயே அது குழந்தை நின்னதுலேருந்து பொறுக்கிற அந்த அர்த்த நிமிஷம் வரைக்கும் எழுதியிருக்கேன் நான் ஒவ்வொரு துளியும். ஏன்னா அவன் அப்படி தான் பொறுப்பான்னு எனக்கு நம்பிக்கை. ஏன்னா எங்களதில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் யாருக்கும் வைக்க மாட்டாங்க. நான் வந்து ஆம்பளை குழந்தையாக இருக்கும்னு நினச்சி அந்த பேர் தான் பிறந்த உடனே வைப்பேன்னு சொல்லிட்டு மனசில் இது பண்ணிவிட்டு வச்சேன். அதே மாதிரி ஆம்பளை குழந்தை பிறந்தா அவர் பேர் தான் வச்சுருக்கோம் அவனுக்கு. ஏன்னா அவன் அந்த மாதிரி வருவான்னு எனக்கு அப்போவே தெரியும். தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ரீச் ஆவான்னு எனக்கு தெரியல. அவரை மாதிரியே புகழ் பேரில் இப்போ நல்லா ரீச்சாக இருக்கான். அது எனக்கு சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இப்போ ஒரு சொந்த பந்தம் மதியிலையும் சரி ஒரு இன்விடேஷன் கூட வைக்க மாட்டாங்க நாங்கள் கஷ்டப்படுறவங்கன்ட்டு, அப்படி ஒதுக்குவாங்க. இப்போ வந்து பல பேர் கல்யாணத்துக்கு இவனு இன்வைட் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைன்ட்டு பார்க்காம கூட அந்த குழந்தை வந்தால் நல்லா இருக்கும், அந்த கல்யாணம் கலகலன்னு இருக்கும், நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு நிறைய கல்யாணம். எங்களுக்கு மூஞ்சி தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க நிறைய பேர் ஃபோன்லலாம் இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. இங்கே வாங்களே ப்ளீஸ், நீங்கள் வாங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், பஸ் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுறோம், ட்ரெயின் டிக்கெட் அரேஞ்ச் ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க. அல்லாஹ்க்கு பயந்து சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு சொந்த மதம் இல்லைன்ற இதுவே இல்லை.
எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அட்டன் பண்ணுறோம். அது ஏன்னா எல்லாமே எங்களுக்கு சொந்த பந்தம் மாதிரி தான் இப்போ எங்களுக்கு தெரியுது. ஏன்னா எங்களுக்கு சொந்த பந்தத்தை விட வெளியே கட்சி இருக்கிற வரவேற்பு வந்து அவங்களே இப்போ சொந்த பந்தமாக ரிலேட்டிவாக எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவனால். ஏன்னா இவன் வந்து அவ்வளோ ஒரு இவன்ட்டு இல்லை, என் பொண்ணு கூட எனக்கு ரொம்ப முக்கியம். இவன் பிறந்த அப்புறம் இவனை கண்டுக்கிறத விட நான் அவளுக்கு தான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். ரொம்ப அவள் இது கேட்டால் அது அப்படியே நடக்கும். இவனுக்குனாவது வாங்கி தந்ததில்லை. அவள் என்ன கேட்குறாளோ அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவேன். இவனுக்கு வந்து அவங்க அப்பா என்ன கேட்குறானோ அதெல்லாம் வாங்கி தந்து இன்னும் ஒன்று வெளியே அனுப்ப மாட்டோம். கொஞ்சம் பயந்த சுபாமாவே வளர்த்து இந்த ரொம்ப தவமாக பெற்றோம், இங்கே போனால் இது அங்கே போனால் இதுன்னு சொல்லி எங்கேயும் அனுப்ப மாட்டேன். பக்கத்துலேயே வச்சு இந்த பாப்பா இப்போ தான் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு அனுப்பிச்சிக்கின்னு இருக்கோம். அவனை எல்லாம் வெளியே போகிறது வர்றது எல்லாமே பண்ணிக்கின்னு இருக்கோம். ரசூல், எங்கேருந்து இப்படி ஒரு பேச்சு வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மம்மிக்கிட்டு இருந்தால் எல்லாம் வந்திருக்கு போல இருக்கு. ஒரு வார்த்தை கேட்டது தான் ஒரு 2-3 மினிட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி சூப்பரான விஷயம். இடையில பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சொந்தக்காரங்க பெருசாக கஷ்டப்படும் போது மதிக்கலை அப்படி நிறையா ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்சல்ட்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதான் சொல்கிறேனே, ஒரு இன்விடேஷன் கூட கொடுக்க பக்கத்துலேயே வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கெல்லாம் வைப்பாங்க, எங்களுக்கு வைக்க மாட்டாங்க. இன்விடேஷன் வைக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறோம் கொஞ்சம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த உழைப்பு அத்தனையுமே வந்து எங்கள் அப்பா எங்கள் வீட்டு ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க கொடுத்து கூட அவர் இப்போ முன்னேறல, யார் கொடுத்து கூட ஒரு ரூபா அவர் முன்னேறல. அவர் உழைப்பு மட்டும்தான். அந்த உழைப்பு வெளியே தெரியாமல் இருந்தது. அது இந்த குழந்தை அவங்க அப்பாவோட கஷ்டப்படுற உழைப்பு அவர் எப்படியாச்சும் வெளியே எடுத்துக்கணும். அந்த சின்ன ரீல்ஸ் பார்த்து பண்ண வேலை தான் அது. இந்த அளவுக்கு அது நாங்களும் எங்கள் வெற்றினோ சொல்ல முடியாது. ஏன்னா வெளியே பார்க்குற அத்தனை மக்களும் அது புதுசாக ஒரு குழந்தை போடுதே அசால்ட்டாக விடாமல் அதுக்கு லைக் பண்ணது இல்லாமல் ஷேர் பண்ணது. எங்கள் கடையில் வந்து இன்னும் வரைக்கும் சோஃபா வாங்குறாங்க, வாங்கினே இருக்கிறாங்க, வெளியூர்லேருந்து வராங்க. இந்த குழந்தை பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கே கண் கலங்குது. நானே அவ்வளோ பாசம் இல்லை. அவங்க ஓடி வந்து கேரளாலேருந்து போன வாரத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க, எப்படா லீவ் வெக்கேஷன் விடுவோம் இவனை வந்து பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணி நின்றாங்களாம். அதெல்லாம் வந்து எனக்கு உண்மையாக பொய்யா நடக்குதா இதெல்லாம் எங்கள் கடைக்கு தினியும் ஒரு 10 மெம்பர்ஸ் வருவாங்க இவனை பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டுமே. இதெல்லாம் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போவே நான் நினச்சேன், ஆஹா அவனுக்கு வச்ச பேர் தான் போல், அவரை மாதிரியே புகழாக பொருந்து இருக்கிறான், அவனுக்கு நிறைய புகழுங்க வருது அப்படின்னு நினைப்பான். இவன் என் பொண்ணு வந்து படிப்பில் சூப்பராக டாப் டக்கராக படிப்பாள். அவள் எவ்வளோ மெடல் வாங்கினே வருவாள். இவன் கொஞ்சம் படிப்பில் இதுதான். அப்போ என்ன பண்ணால் இவன் ஒரு மெடலை எடுத்துக்கின்னு சொல்லுவான், அம்மா அக்கா மட்டும் மெடல் வாங்கினே வந்துக்கின்னு இருக்கிறான், எனக்கு மெடலே இல்லை அப்படின்னு. நான் அப்போ சொல்வேன், நீ கவலைப்படாத, அக்கா மாதிரி நீ வந்து கொஞ்சம் பெருசாக உனக்கு நிறைய மெடல் வரும் அப்படின்ட்டு. இப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் வைக்க முடியாத அளவுக்கு மெடலும் ஷீல்டும் குமிஞ்சி இருக்குது. அத்தனை காலேஜிலேருந்து இது நேற்று கூட ஒரு காலேஜில் ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம், அவனுக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான். அது மாதிரி நிறைய காலேஜ் நிறைய இடத்துல அவனை கூப்பிட்டு அவார்டும் இது குமியுது. அது என்னன்னு சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் மனசில். எங்களுக்கு பணம் காசு வந்தது இல்லை, இவ்வளோ ரிலேஷன் நிறைய ரிலேஷனை பார்க்குறோம், அவங்கள ரிலேஷனாகவே நினச்சிக்கிட்டோம் நாங்கள். எங்களை கூப்பிட்றவங்கள எங்களை இன்வைட் பண்ணுறவங்கள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. பணம் காசு வருது, அதில் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம், அது மாதிரிலாம் இல்லை. இப்போ இவன் சம்பாதிச்ச அத்தனையும் நாங்கள் பாதி வெளியே தான் கொடுத்துருக்கோம் நோம்பில், எங்களுக்குன்னு வச்சிக்கவே இல்லை. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சது எல்லாம் நம்மளை எப்படி பாராட்டினாங்க அவங்களுக்கு தான் போய் சேரணுன்ட்டு அவன் சம்பாதிச்ச அத்தனை காசும் வெளியே தான் கொடுத்துருக்கோம். ரம்ஜான் ஃபஸ்ட்டு நோம்புலேருந்து லாஸ்ட்டு நோம்பு முடிகிற வரைக்குமா நாங்கள் இது பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ தான் கொஞ்சம் கெத்தாக நிற்கிறாரு. அவர் ஒருத்தவர் மற்ற தான் உழைப்பாருங்க. ஏன்னா அவர் ஓனருன்ட்டு உட்கார மாட்டார். ஒருத்தவங்க ஓனர் நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஓனர் வந்து உட்காந்துருப்பாங்க, சைடில் பில் போடுவாங்க ஹோட்டலில் கூட. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் அப்படி இல்லை, சுற்றிக்கினே இருப்பார் பொம்பரை மாதிரி. அங்கே அந்த வேலை நான் இருந்தானே தான் அது கரெக்டாக நடக்கும். ஏன்னா கஸ்டமருக்கு போதுன்னு அசால்ட்டு இருக்க மாட்டார். அந்த இடத்துல இறங்கி வேலையை பார்ப்பார், இந்த இடத்துல இறங்கி வேலை. அந்த பைக்கு மட்டும் கால் கை இருந்துச்சுன்னா கண்ணு இருந்துச்சுன்னா அப்படி அழுவோம். ஏன்னா பொம்பரை மாதிரி சுற்றுவார். அவ்வளோ ஒரு கிஃப்டட் பர்சன் அவர். எனக்கு ஒரு சொட்டு நகை இல்லாமல் தான் கூட்டுன்னு வந்தார். இன்ன வரைக்கும் ஒரு தீப்பெட்டி வாங்க கூட வெளியே அமிச்சதில்லை அவர். அவ்வளோ சூப்பர் பர்சன்ட் அவர். அந்த மாதிரி எனக்கு எல்லாமே கிஃப்டட் தான் கிடச்சிருக்கு. என் பொண்ணு எனக்கு உடம்பு சரியில்லைனாவும் அப்படி ஒரு துடிச்சிடுவான். என் பையனும் துடிப்பான். எனக்கு வந்து நகை பணம் காசு எதுவுமே வேணாம். எங்கள் ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி. நாங்கள் 4 பேர் இருந்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். இப்போ வந்து வெளி உலகத்தில் தெரிஞ்சனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என் குழந்தையால் அவனை பாராட்டுறதும் அவனை இது பண்ண ஒவ்வொரு இதுலேயும் நான் போகும்போதெல்லாம் வந்து என் கண்ணில் தண்ணியாக ஊற்றும் எனக்கு. இப்போ கௌரவ ஃபேமிலி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எங்கள் ஃபேமிலிலையும் நடந்துருக்கிறது தான். அந்த குழந்தை வந்து
பெத்துட்டு ஆம்பளை குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அந்த மூச்சு என் கண்ணில் அப்படியே பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன் நான். ஆம்பளை குழந்தையாக பொறுக்கணும் அப்படின்ட்டு அந்த பார்ப்பாங்களே அந்த ஒன்றுக்கு போகிறது அந்த படத்தில் காமிப்பாங்க பாருங்கள், அது உண்மையாக நேர்லேயே நடந்துருக்கு. அது ஒரு இமோஷனல் சொல்கிறாங்களே, அது யாருக்கன்னா கொட்டி அழுதுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க இந்த பிஹேவ் நோட்ஸு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுலேயும் வந்து எங்களுக்கு சக்தி ப்ரோன்றது அவர் வந்து அப்பத்துலேருந்து யாரோ மாதிரி இல்லை, தம்பி வளரணும், தம்பிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், தம்பிக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார். இந்த பிஹேவ் நோட்ஸு எல்லா டீமும் சொல்கிறேன், நாங்கள் வந்தாலே ஒரு ஜாலியாக இருக்கும். இல்லை நிச்சயமாக மற்றவங்களோட சந்தோஷத்தையும் வந்து இருந்து பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ண அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசே ரொம்ப பெரிய ஒரு மனசு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க கை கொடுக்குறாங்க இல்லையா. நிறைய பேர் நான் சொல்வேன், நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க குண்டா இருக்கேன்ட்டு. இவன் சொல்லுவான், அம்மா இப்படி ஏம்மா சொல்கிறாங்க குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்பா அவங்க தானே நல்லதும் சொல்கிறாங்க, அவங்களே நான் இதுவும் நல்லதுக்கு தான் சொல்லி நீ குண்டா இருங்க ஒல்லி ஆகுனா இன்னும் நிறைய சான்ஸ் ஒன்று கிடைக்கும்ல, அதுக்கோசம் தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல அதுலேயும் ஒரு நன்மை இருக்கும், விட அது ஜாலியாக எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அம்மா அது. ஆனால் அவனுக்கு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன் குண்டா இருக்க அது இது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்ததில் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டான். 1000 20,000 30,000 காலுங்க எங்களுக்கு அன்றைக்கி. இவன் ஏன் ஃபீல் பண்ணா, நீ எப்படி ஃபீல் பண்ணுவ, நீ ஏன்ப்பா ஃபீல் பண்ணுற, நாங்கள் இருக்கும்போது ஏன் ஃபீல் பண்ணுற, சொல்கிறவங்க சொல்லுவாங்க தான், அதை பொடிச்சு தள்ளிட்டு போய்க்கினே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மட்டுமே வந்தது 30,000 ஃபோன் வந்தது எங்களுக்கு. அதை அட்டன் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள், அவ்வளோ ஃபோன் வந்தது. ஏன்னா அத்தனை பேர் இப்போ இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா போட்ட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பலன் ஒன்று கிடைக்கணும்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பேருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நல்லா ட்ராவல் பண்ணி நல்லா பெருசாக நீங்கள் வரணும். ஓகேவா? அண்ட் இப்போ வந்து மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து நிறையா வந்திருக்கு. விக்னேஷ் சிவன் அவர்களோட வந்து நடித்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அதை பற்றி ஒரு சில மூமெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விக்னேஷ் சிவன் சார் அண்ணா கூட நடித்தது. அவர் வந்து ஒரு டைரக்டர் மாதிரி இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரொடக்ஷன் டீம் மாதிரி இருந்தார். எனக்கு அவர் சாப்பிட்ற ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு என்னை சாப்பிட வச்சார். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டார். அவரோட சொந்த தம்பி எப்படி இருந்தால் அது மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஃபஸ்ட்டு படம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அவர் வந்து ஒரு டைரக்டர் மாதிரி இல்லை, ஆஸாக ஒரு இது மாதிரி இருந்தார், ஒரு ப்ரொடக்ஷன் டீம் மாதிரி. படமும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே பாருங்க. கண்டிப்பாக எல்லாமே பாருங்க. அந்த படத்தில் வந்து குறியா இருந்தால் பாரு. ஓகே, எப்படி நயன்தாரா மேம்லாம் பார்த்தியா? நயன்தாரா மேம் வந்து இது ஆடியோ லான்ச்சுக்கு வரேன்னு பார்க்குறேன்னு இருக்காங்க. அப்படியா? ஓகே, வெயிட்டிங் ஃபார் தட் டே. நயன்தாரா மேடம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான் அவர்கிட்ட. அவர் சொல்லியிருக்காரு ஆடியோ லான்ச் டைமில் ஒரு வீடியோவே போட்டுடலாம் நயன்தாரா மேடம் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு குழந்தை யூடியூப்பில் வளர்ந்த உடனே டக்குன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவனுக்கு உடனே சான்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் தூக்கி விட்டுருக்காரு இல்லையா, அது ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எல்லாமே இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு யூடியூபரை வந்து நான் நினச்சேன், இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ யூடியூபர் சொல்கிறாங்களே, நிறைய யூடியூபர் பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கேன். நான் இப்போ போகிற அத்தனை ஈவெண்ட்க்கும் எப்படியும் ஒரு 1000 கணக்கான யூடியூபர் வராங்க. அத்தனை பேரும் இவனை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, கூட நின்று ஸ்டில் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோ அவனை இதாக பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இத்தனை பேர் இப்போ வந்த பையன் இவனுக்கு என்ன இவ்வளோ அப்படின்ற நினைப்பு இல்லாமல் அவங்களும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப எங்களுக்கு அதான் சொல்கிறேன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப அழகான ஒரு சக்ஸஸ் மூமெண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? சக்ஸஸ் வரும்போது, கஷ்டம் வரும்போது நம்ம அழும்போது, சக்ஸஸ் வரும்போது கொண்டாடலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் அப்பாவும் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா கேள்விப்பட்டோம். இருந்தாருன்னா அப்பா அவரை கூப்பிட்டுருவோமா? ப்ளீஸ் நீங்களே கூப்பிடுங்க. அப்பா வாபா. சூப்பர். அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உட்காரவே மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ வந்து அதுக்கான ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த க்ரோத் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த க்ரோத்தை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம். இன்னுமே என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு இந்த க்ரோத்தை பண்ணக்கூடாது, ஈஸியாக மூவ்மெண்ட்டாக கொண்டு போனோம், அந்த ஒரு தாட்டில் தான் இப்போ எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எஜுகேஷன் கம்மின்றதால என்னால் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த இது வர ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஸ்ட்ரகிள் ரொம்ப அனுபவித்தேன். இப்போது வந்து ஈஸியாக என் பையன் எனக்கு வேவ் கிளியர் ஆக்கி விட்டான். இப்போ அவனை வேவ் தேடி நான் போயிட்டுருக்கேன். ஆமாம். ஓகே, அவங்க சொன்னாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நிறையா
இன்சல்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கும் போது நீங்கள் உடஞ்ச அழுத நாட்கள் அப்படின்றது ரொம்ப அதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. ரிலேட்டிவ்லாம் வருவாங்க, எங்களை பார்க்க மாட்டோம் போவோம். ஏன்னா பணம் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். எனக்கு தேவை என்னோட பிஸ்னஸ், என்னோட உழைப்பு. இதுதான் நான் லைஃப்பில் நான் ஒரு பெரிய பாடமாக எடுத்துகிட்டு இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான் நீங்கள் உட்கார வச்சுருக்குன்றதை நான் உணர்றேன், இப்போ தான் உணர்றேன் மேடம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சோஃபா விற்கிற பிஸ்னஸ் அதில் இவ்வளோ பெருசாக வருவோம் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய க்ரோத் கிடைக்கும். 25 வருஷமாக அந்த இதில் நான் கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் கஷ்டப்பட்டுருக்கேன். வெளியே இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதே எனக்கு தெரியாமல் போச்சு. நீங்கள் என்ன மாடல் கொடுத்தா நான் செய்வேன். நிறைய சேனலுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த சேனல் பேர் சொல்ல விரும்பல, பெரிய பெரிய சேனல் பண்ணி கொடுத்துருக்கேன். வெளியே தெரில, என் பையன் மூலிமா இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலேருந்து வந்து வாங்குறாங்க என்கிட்ட. அதுவே எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது. ஓகே, சோஃபா பிஸ்னஸில் அவ்வளோ பெரிய உழைப்பு போட்டிருக்கீங்க. இன்னைக்கு அதே சோஃபாவில் நீங்கள் இவ்வளோ கெத்தா உட்காரதுக்கு காரணமாக தான் அந்த உழைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவேன். ஸோ இதே க்ரோத் உங்கள் சன்னுக்கு வந்து நிறைய கிடைக்கணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கட்டும், எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி பெருசாக வரட்டும். கண்டிப்பாக மேடம். ஓகே, அண்ட் இப்போ உங்களுக்கு பிகன் விட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது. சென்னை அமிர்தாஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு அமேசிங்கான கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக, ஏர் ஃப்ரையர். வாழ்த்துக்கள். என்ன மக்களே, ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல? எல்லாமே நம்ம ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் எடுத்தது தான். அவங்க கிட்ட எல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸும் பயங்கரமாக கொட்டி கிடக்கு. ஜெயச்சந்திரனில் வெறும் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் கிடையாது, ஃபர்னிச்சர், ஹோம் அப்ளையன்சஸ், சூப்பர் மார்க்கெட்னு எல்லாமே இருக்கு. சென்னையில் பள்ளிக்கரணை, தாம்பரம், டி நகர்னு எல்லா பிரைம் லொகேஷன்ஸ்லையும் இருக்கு. அப்புறம் என்ன, உடனே ஜெயச்சந்திரன் கிளம்புங்க. லேட்டஸ்டான குழு சம்மர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பிகன்வுட்ஸ் மதர்ஸ் டே செலிப்ரேஷன் டைட்டில் ஸ்பான்சர் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் ஜெயச்சந்திரன். இங்கே எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். சப்போர்ட்டட் பை சென்னைஸ் அமிர்தால ஈஸியா படிக்கலாம், வண்டர்ஃபுல்லா பறக்கலாம். கே சின்னதுரை அண்ட் கோ, தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அண்ட் கோ, பட்டு ஜவுளி தங்கம், ஏரல், திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி. ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். KBG Trips, we make happy holidays. Powered by விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு. லொகேஷன் பார்ட்னர் லீ ஹோட்டல்ஸ் அண்ட் பேங்கெட்ஸ், அரும்பாக்கம். Sunland Refined Sunflower Oil and Jayachandran presents behind its Mother's Day celebration. Supported by Chennai Samartha International Aviation and Hotel Management College, K. Chinnadurai and Co. Sri Kumaran Tanga Maligai, KBG Trips. Powered by Vinayaka Mission School of Allied Health Sciences. Location partner League Hotels and Banquets, Arumbakam.